20 ஆண்டுகள் என்பது இணைய வரலாற்றில் மிகப்பெரிய காலம். இந்த காலத்தில் எத்தனையோ இணைய நிறுவனங்கள் உருவாகிவிட்டன. அவற்றில் சில உச்சத்தை தொட்டு பின்னர் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டன. இணைய உலகில் சாம்ராஜ்யமாக இருந்த பல நிறுவனங்கள் சரிந்து காணாமல் போயிருக்கின்றன. இதற்கு மத்தியில் புதிய அலையாக வந்த நிறுவனங்களில் சில மாபெரும் வெற்றி பெற்றிருக்கின்றன. இவற்றுக்கு மத்தியில் இணைய உலகில் தேடலுக்கான மறுபெயராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளதோடு மாபெரும் இணைய சாம்ராஜ்யமாக வேரூன்றியிருக்கிறது. வர்த்தக நோக்கில் பார்த்தால் $1 டிரில்லியன் சந்தை மூலதன மதிப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தனக்கான தாய் நிறுவனத்தை பெற்றிருக்கும் கூகுள் இணைய உலகில் தவிர்க்க முடியாத பெயராகி இருக்கிறது. தனியுரிமை மீறல், அதிகப்படியான செல்வாக்கு போன்ற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் சராசரி நெட்டிசன்களை பொறுத்தவரை இணையத்தில் தகவல் தேவையை கூகுளில் தேடு என்பதே இயல்பானதாக இருக்கிறது. ஒரு தேடி இயந்திரமாக கூகுள் பெரிய அளவில் ஏமாற்றத்தை அளிக்கவில்லை என்பது அது தனது தேடல் நுட்பத்தை எத்தனை அப்டேட்டாக வைத்திருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. சென்னை பிரமுகரான சுந்தர் பிச்சை CEO-வாக இருந்து வழிகாட்டும் கூகுளை பல ஆண்டுகளுக்கு முன் 2 பட்டதாரி இளைஞர்கள் உருவாக்கினர். ஒரு நிறுவனமாக கூகுள் நிறுவப்பட்ட ஆண்டு 1998 இருந்தாலும் தேடி இயந்திரமாக அதன் விதை அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னரே விதைக்கப்பட்டது. அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மாணவர்களாக இருந்த லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் ஆகிய இருவரும் தான் கூகுளை உருவாக்கிய பிரம்மாக்கள். துவக்கத்தில் அது செர்ஜியின் ஆய்வு திட்டமாகத்தான் உருவானது. அந்த காலகட்டத்தில்தான் பிரபலமாகி கொண்டிருந்த வலையின் வளர்ச்சியை பேஜ் ஆர்வத்தோடு கவனித்தார். குறிப்பாக அவருக்கு இணைய தேடலில் ஆர்வம் இருந்தது. அந்த காலத்து தேடி இயந்திரங்களான அல்டாவிஸ்டா, எக்ஸ்லைட், லைகோஸ் போன்ற எல்லாமே அடிப்படையில் ஒரே உத்தியை தான் கடைபிடித்தன. இணையத்தில் உள்ள இணையதளங்களில் எல்லாம் ஸ்பைடர்ஸ் எனப்படும் மென்பொருள் சிலந்திகளை உலாவ விட்டு அதில் கிடைக்கும் இணைய பக்கங்களை எல்லாம் தொகுத்து அட்டவணையாக்கி இணையவாசிகளின் தேடல் பதத்திற்கு ஏற்ப பொருத்தமான முடிவுகளை பட்டியலிட்டன. லார்பேஜ் இந்த அடிப்படை உத்தியை தன்னால் மேம்படுத்த முடியும் என நம்பினார். இணையத்தில் மென்பொருள் சிலந்திகள் உலாவும் போது குறிப்பிட்ட இணைய பக்கம் வேறு எந்த பக்கங்களுக்கு எல்லாம் இணைப்புகளை கொண்டிருக்கிறது என்பதை அறிவதன் மூலம் அந்த தளத்தின் தரத்தை அளவிட முடியும் என்றும் அதன் அடிப்படையில் தேடல் முடிவுகளை வரிசைப்படுத்தி பட்டியலிட்டால் இன்னும் துல்லியமாக இருக்கும் என்பதுதான் பேஜின் ஐடியா. அதாவது இணைய பக்கங்களின் பின்னிணைப்புகளை கவனித்தால் தேடல் முடிவுகளை செழுமைப்படுத்தலாம் என நம்பினார். அவரது சகாவான செர்ஜி பிரின் கணித புலியாக இருந்தவர். இதற்கான சமன்பாடுகள் போன்றவற்றை கவனித்துக் கொள்ளவே இருவரும் சேர்ந்து நல்லதொரு தேடி இயந்திரத்திற்கான பேஜ் ரேங்க் எனப்படும் அல்கோரிதமை உருவாக்கினர். இதுதான் கூகுளின் தேடல் சூத்திரமாக அமைந்தது. 1996 இந்த தேடல் சேவையை ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக வட்டத்தில் பேக்ரப் என்னும் பெயரில் அறிமுகம் செய்தனர். அப்போது ஆர்வமுள்ள 2 இளைஞர்களின் உற்சாகமான ஒரு திட்டமாக மட்டுமே அது அமைந்தது. மற்றபடி அந்த தேடல் சேவை மிகப்பெரிய தேடியந்திரமாக உருவாகும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் அப்போதுதான் வலையில் பன்மடங்கு வளர்ச்சி பெற துவங்கியிருந்தது. வலை வளரும் போது இணையதளங்களின் பிணைப்புகளும் அதிகரித்து அதற்கேற்ப தங்கள் தேடல் சேவையின் துல்லியமும் அதிகரிக்கும் என்ற எண்ணம் இருவருக்கும் ஏற்பட்டது. அந்த நம்பிக்கையில் தங்கள் தேடல் சேவையில் கூடுதல் கவனம் செலுத்த தீர்மானித்தனர். முதல் வேளையாக தேடி இயந்திரத்தின் பெயரை மாற்றினர். அப்போது லைகோஸ், அல்டாவிஸ்டா, எக்ஸைட் போன்ற தேடி இயந்திரங்களோடு முன்னணி போர்ட்டலான யாகுவும் தேடி இயந்திரமாக அறியப்பட்டது. பெரும்பாலானோர் யாகுவையே பயன்படுத்தினர். பலரும் சிறந்த தேடல் முடிவுகளை பெற 1க்கு மேற்பட்ட தேடி இயந்திரங்களை பயன்படுத்தி பார்த்தனர். இதனிடையே அதிக ஆரவாரம் இல்லாமல் அறிமுகமான கூகுள் ஆச்சரியப்படும் வகையில் மேம்பட்ட தேடல் முடிவுகளை அளித்து ஈர்க்க துவங்கியது. அதிலும் குறிப்பாக கூகுளின் முகப்பு பக்கம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மிக எளிமையாக இருந்த நிலையில் அதன் தேடல் முடிவுகள் நச்சென அமைந்து அசத்தின. தேடியது கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அளித்த கூகுள்
மெல்ல வளரத் துவங்கியது. இந்த காலகட்டத்தில்தான் இளைஞர்களுக்கான பேட்ச் மற்றும் பிரிண்ட் நிறுவனத்தில் தங்களுக்கு ஒரு வழிகாட்டி தேவை என அனுபவசாலியான எரிக் ஸ்கிமிட் என்னும் அதிகாரியை தலைவராக கொண்டு வந்தனர். வளர்ச்சி வாய்ப்பு கொண்ட இளம் நிறுவனத்தை அனுபவசாலியான எரிக் வர்த்தக நோக்கில் முன்னேற வைத்தார். இதனிடையே இணைய உலகில் உச்சத்தில் இருந்த .com நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக சரிய .com குமிழ் வெடித்து சிதறி இணைய நிறுவனங்கள் என்றாலே எட்டிக்காயாக கசக்கும் சூழலும் உண்டானது. ஆனால் இந்த நெருக்கடிக்கு மத்தியில் கூகுள் சீரான வளர்ச்சியை பெற்றது. ஆனால் இப்போது கூட அது தன்னந்தனி தேடி இயந்திரமாக உருவாகிவிடவில்லை. அந்த காலத்தில் இமெயில், செய்திகள், அரட்டை என எல்லாவற்றையும் ஒரே குடையின் கீழ் வழங்கிய போர்ட்டல்களே பெரிய விஷயமாக இருந்ததால் தேடல் என்பது அவற்றில் ஒரு அங்கமாக மட்டுமே இருந்தது. எனவே கூகுளுக்கும் இணையத்தில் ஒரு ஓரத்தில்தான் இடம் கிடைத்தது. முன்னணி போர்ட்டலான யாஹூ பெருந்தன்மையோடு கூகுளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த தேடி இயந்திர வசதியை பயன்படுத்தி கொண்டது. இந்த காலகட்டத்தில்தான் கூகுளை விலைக்கு வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. யாஹூ கூகுளை அரைமனதோடு விலைக்கு வாங்க தயாராக இருந்தது. பேஜ் மற்றும் பிரிண்ட் விற்பதற்கு ரெடியாக இருந்தனர். ஆனால் விலைதான் படியவில்லை. யாஹூ $3 பில்லியன் என கராராக இருந்தது. கூகுள் இரட்டையர்கள் தங்கள் தேடி இயந்திரம் $5 பில்லியன் பெறும் என நம்பினர். விளைவு கூகுளை யாஹூ வாங்கவில்லை. கூகுளுக்கு இந்த நிராகரிப்பை சாதகமாக அமைந்ததை வரலாறு நிரூபித்தது. 2002 இது நடந்த ஆண்டு கூகுள் பிளாக்கர் சேவையை கையகப்படுத்தியது. எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்பது போல இணையத்தில் முழுவதையும் பதிப்பிப்பதையும் சுலபமாக்கிய பிளாங்கிங் எனப்படும் வலைப்பதிவு வசதியை முதலில் அறிமுகம் செய்த முன்னோடி சேவைகளில் ஒன்றாக விளங்கிய பிளாக்கர் கூகுளின் கச்சிதமான தேர்வாக அமைந்தது. யூடியூப் உள்பட பின்னாளில் கூகுளுக்கு வெற்றிகரமாக அமைந்த எண்ணற்ற கையகப்படுத்துதலுக்கான அருமையான துவக்க புள்ளியாக பிளாக்கர் அமைந்தது. 2004 கூகுள் பங்குகளை வெளியிட்டு பொது நிறுவனமாக மாறியது. அதே ஆண்டு ஜிமெயில் சேவையை அறிமுகம் செய்தது. தேடல்தான் கோட்டையாக இருந்த கூகுளின் முதல் விரிவாக்கமாக இது அமைந்தது. அப்போது இமெயில் என்பது இணைய நிறுவனங்கள் வழங்கிய முக்கிய சேவைகளில் ஒன்றாக இருந்தது. அப்போது பிரபலமாக இருந்த யாஹூ இமெயில் மற்றும் ஹாட்மெயிலை தாண்டி கூகுள் மெயில் பக்கம் யாரும் வரமாட்டார்கள் என கருதப்பட்டது. ஆனால் கூகுள் வேறு உத்தி வைத்திருந்தது. இணைய உலகில் இல்லாத வகையில் 1 GB சேமிப்பு திறனோடு ஜிமெயிலை அறிமுகம் செய்தது. இது ஏதோ ஏமாற்று உத்தியோ என நினைக்க வைக்கும் அளவுக்கு ஏப்ரல் 1 ஜிமெயில் அறிமுகமானது. அதன் எளிமை, வேகம் மற்றும் கொள்திறன் இணையவாசிகளை கவரவே பலரும் ஜிமெயிலுக்கு மாறத் துவங்கினர். 2004 புத்தகங்களை டிஜிட்டல் மயமாக்கும் கூகுள் புக் சேவையை துவங்கியதோடு 2005 கூகுள் மேப்ஸ் மற்றும் கூகுள் எர்த் சேவையை களம் இறக்கியது. 2006 யூடியூப் தளத்தை விலைக்கு வாங்கியது. 2007 ஆண்ட்ராய்டு இயங்கு தளத்தை விலைக்கு வாங்கி ஸ்மார்ட் போன் எதிர்காலத்தில் தன் பங்கிற்கான இடத்தை துண்டு போட்டு பிடித்து கொண்டது. 2008 கூகுள் குரோம் பிரவுசர் அறிமுகமானது. அதன் பின் பிரவுசர் சந்தையும் பெருமளவு கூகுள் வசமானது. ஆக 10 ஆண்டுகளில் கூகுள் இணைய உலகின் வெற்றிகரமான நிறுவனங்களில் ஒன்றாக உருவாகி இருந்தது. அடுத்த 10 ஆண்டுகளில் கூகுளின் வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக அமைந்தது. தேடல் என்பதற்கான மறுபெயராக அமைந்ததோடு கூகுள் என்னும் பதமே தேடலுக்கான வினைச்சொல்லாக மாறியது. இடையே சமூக வலைப்பின்னல் பிரிவில் மட்டும் கோட்டை விட்ட கூகுள் மற்ற பெரும்பாலான பிரிவுகளில் அபார வளர்ச்சி பெற்று தனது ஆதிக்கத்தை வலுவாக்கி கொண்டது. இன்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூகுள் எனக்கு எதிராக தேடல் முடிவுகளை வடிகட்டுகிறது என புகார் செய்யும் அளவுக்கு செல்வாக்கு பெற்றிருக்கிறது. தேடல் உலகில் கூகுளின் செல்வாக்கு அச்சுறுத்துவதாக அமைந்திருக்கிறது என இணைய வல்லுநர்களும் கவலை தெரிவிக்கின்றனர். உலகளவில் பயன்படுகிற கூகுள் நிறுவனத்தை ஆரம்பித்த தினம் வரலாற்றில் இன்று. அண்ணா பல்கலைக்கழகம் இந்தியாவின் தலைசிறந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றாகும். 1978 சென்னையில் நிறுவப்பட்ட இப்பல்கலைக்கழகம் பொறியியல்,
தொழில்நுட்பம் மற்றும் அதன் தொடர்புடைய அறிவியல் துறைகளில் உயர்கல்வி பட்டப்படிப்புகள் வழங்குவதுடன் ஆராய்ச்சி பணிகளையும் மேற்கொள்கிறது. இதன் முதன்மை வளாகம் சென்னையின் கிண்டியிலும் துணைக்கோள் வளாகம் சென்னையின் குரோம்பேட்டையிலும் உள்ளன. அதே நாட்டு நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இதனை 10வது இடத்தில் அமர்த்திருக்கிறது. மேலும் பல்கலைக்கழகங்களுக்குள் 4வது இடத்திலும் பொறியியல் 8வது இடத்திலும் தரவரிசைப்படுத்திருக்கிறது. முதன்மை வளாகத்தில் கிண்டி பொறியியற் கல்லூரி, அழகப்பர் தொழில்நுட்பக் கல்லூரி, கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் பள்ளி மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் 3 தொழில்நுட்ப துறைகளும் உள்ளடங்குவனவாகும். சென்னை தொழில்நுட்ப நிறுவன வளாகம் குரோம்பேட்டையில் அமைந்துள்ளது. 1978ஆம் ஆண்டு செப்டம்பர் 4 சென்னையின் பழம்பெரும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களான கிண்டி பொறியியல் கல்லூரி, அழகப்பர் தொழில்நுட்பக் கல்லூரி, மெட்ராஸ் தொழில்நுட்பக் கழகம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து ஒற்றை பல்கலைக்கழகமாக பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என உருவாக்கப்பட்டது. பின்னர் 1982ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் என்னும் பெயரில் இருந்து பேரறிஞர் மற்றும் தொழில்நுட்ப ஆகிய சொற்கள் நீக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் என்று பெயர் மாற்றப்பட்டது. 2001ஆம் ஆண்டு டிசம்பர் முதல் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இணைக்கப்பட்ட பின் சேர் பல்கலைக்கழகமாக அண்ணா பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. 2007ஆம் ஆண்டு நிர்வாக வசதிகளுக்காக ஜனவரி முதல் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை கிண்டி வளாகம், அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை தரமணி வளாகம், அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் திருச்சிராப்பள்ளி, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் திருநெல்வேலி, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் மதுரை, அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மண்டல அலுவலகம் கோயம்புத்தூர். 2007ஆம் ஆண்டு அனைத்து அண்ணா பல்கலைக்கழகங்களையும் ஒருங்கிணைக்க சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 2012ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அனைத்து அண்ணா பல்கலைக்கழகங்கள் மற்றும் வளாகங்களும் அண்ணா பல்கலைக்கழகத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டன. அண்ணா பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. ஒரு வான்கப்பல் அல்லது ஏர்ஷிப் என்பது ஒரு ஏரோஸ்டார் வகை அல்லது காற்று விமானத்தை விட இலகுவான ஒரு வகை விமானமாகும். இதை சுக்கான்களை பயன்படுத்தி காற்று மூலம் நடைமுறைக்கு ஏற்ப உயர்த்தி நகர்த்தி செலுத்த முடியும். 1782ஆம் ஆண்டு ஜோசப் மைக்கேல், ஜாக்சியூஸ் மாண்ட்ஹோல்பியர் என்ற 2 சகோதரர்கள் பிரான்சில் ஒரு பெரிய குண்டுக்குள் சூடான காற்றை நிரப்பி அதை பறக்க விட்டார்கள். அதற்கு பெரிய பந்து என்று பொருள் தருகிற பலூன் என்று பெயரிடப்பட்டது. 1852ஆம் ஆண்டில் ஹென்றி கிப்பார்ட் என்பவர் ஒரு பெரிய சுருட்டின் வடிவத்தில் இருந்த கூட்டின் அடியில் ஒரு நீராவி இன்ஜினை பொருத்தினார். கூட்டிற்குள் சூடான வாயுவை நிரப்பிவிட்ட அதை நீராவி இன்ஜினின் உதவியால் விரும்பிய திசையில் செலுத்த முடிந்தது. அதற்கு ட்ரிஜிபிள் பலூன் என்று பெயரிட்டார்கள். ட்ரிஜிபிள் என்ற சொல்லுக்கு வழிநடத்தக்கூடியது என்று அர்த்தம். என்ஜின்கள் மூலம் செலுத்தப்படக்கூடிய எல்லா பலூன்களுக்கும் ட்ரிஜிபிள் என்று பெயர் வழங்கப்பட்டது. பெர்டினாண்ட் ஜப்பலின் என்ற ஜெர்மானிய புதுப்புனைவாளர் உருப்படியான அமைப்புள்ள ட்ரிஜிபிள்களை முதலாக உருவாக்கினார். அவர் முதலில் அலுமினிய தாளான ஒரு பெரிய கூண்டு சட்டத்தை அமைத்தார். அதற்குள் ஹைட்ரஜனை செலுத்தி ஒப்ப வைக்கக்கூடிய ஒரு பெரிய பலூன் பொருத்தப்பட்டது. இத்தகைய ட்ரிஜிபிள்கள் மிக பெரியவை. அவை நூற்றுக்கணக்கான பயணிகளையும் பல ஆயிரம் கிலோகிராம் எடையுள்ள சரக்குகளையும் தூக்கிச் செல்லக்கூடியவை. இத்தகைய ட்ரிஜிபிள்கள் செப்பலின்கள் எனவும் குறிப்பிடப்படுகின்றன. கிராப் செப்பலின் பலமுறை ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பலமுறை பயணம் செய்தது. ட்ரிஜிபிளை ஆகாய கப்பல் எனவும் அழைப்பதுண்டு. அமெரிக்க கடற்படையின் முதலாவது வான்கப்பல் செனாண்டோ சேவைக்கு விடப்பட்டது. வான்கப்பல் செனாண்டோ சேவைக்கு விடப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. ஜார்ஜ் ஈஸ்ட்மன் ஜூலை 12ஆம் தேதி 1854ஆம் ஆண்டு ஈஸ்ட்மன் கோடாக் கம்பெனியின் நிறுவனரும் ஒளிப்படச் சுருளை கண்டுபிடித்தவரும் ஆவார். ஒளிப்படச் சுருளின் கண்டுபிடிப்பை புகைப்படக் கலையை சாதாரண மக்களும் பயன்படுத்த வழிவகை செய்தது. அதுவே அசையும் படங்களின் கண்டுபிடிப்புக்கும் அடிப்படையாக அமைந்தது.
ஈஸ்ட்மன் அவர்கள் 1854ஆம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் மாநிலத்தில் உள்ள யுட்டிகா என்னும் ஊரில் பிறந்தார். ஈஸ்ட்மன் தனது 14வது வயதில் வேலை செய்ய ஆரம்பித்தார். 1888இல் கோடாக் என்பதை வியாபார குறியீடாக காப்புரிமை செய்து கொண்டார். தனது நிறுவனத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு லாபத்தில் பங்கு, மருத்துவ உதவிகள், ஆயுள் காப்பீடு, ஓய்வூதியம் போன்ற சலுகைகளை தாராளமாக வழங்கினார். தம் வாழ்நாளில் ஏறத்தாழ 100 மில்லியன் அமெரிக்க டாலர்களை மருத்துவமனைகள், கல்வி நிறுவனங்களின் நற்பணிகளுக்காக கொடையாக அளித்துள்ளார். இக்கொடையை பெரும்பாலும் ரோச்செஸ்டர் பல்கலைக்கழகத்திற்கும் மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்னும் பல்கலைக்கழகத்திற்கும் அளித்தார். ஈஸ்ட்மன் கோடாக் என்பதை வர்த்தக குறியீடாக காப்புரிமை பெற்றுக்கொண்ட தினம் வரலாற்றில் இன்று. 3ஆம் நெப்போலியன் என்பவன் பிரெஞ்சு குடியரசின் முதலாவது தலைவனாகவும் 2வது பிரெஞ்சு பேரரசின் ஒரேயொரு பேரரசனாகவும் இருந்தவன். 3ஆம் நெப்போலியன் 1ஆம் நெப்போலியன் என்ற நெப்போலியன் பொனாபார்ட் பேரரசனின் சகோதரனான லூயி பொனாபார்ட்டின் மகனாவான். 1ஆம் நெப்போலியனின் ஆட்சி காலத்தில் லூயி நெப்போலியனின் தந்தை பிரான்சின் ஒரு பகுதிக்கு அரசனாக்கப்பட்டான். 1815ஆம் ஆண்டு 1ஆம் நெப்போலியனின் கடைசி தோல்வியை அடுத்து நெப்போலியன் குடும்பம் முழுவதும் நாடு கடத்தப்பட்டனர். சிறுவனான லூயி நெப்போலியன் சுவிட்சர்லாந்தில் அவனது தாயாரால் வளர்க்கப்பட்டு பின்னர் ஜெர்மனி கல்வி கற்க அனுப்பப்பட்டான். இளம் வயதில் இத்தாலிக்கு அவனது தமையன் நெப்போலியன் லூயியுடன் வசித்தான். அங்கு அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு வடக்கு இத்தாலியை ஆக்கிரமித்திருந்த ஆஸ்திரியாவை எதிர்த்து இயக்கத்தில் இணைந்து போராடினார். அக்டோபர் 1836ஆம் ஆண்டு பிரான்சுக்கு இரகசியமாக திரும்பி அரசுக்கு எதிரான புரட்சிக்கு தலைமை தாங்கினார். ஆனாலும் அவனது முயற்சி தோல்வியடையவே அவன் இரகசியமாக ஐக்கிய அமெரிக்காவுக்கு தப்பிச் சென்று அங்கு 4 ஆண்டுகள் நியூயார்க்கில் வசித்தான். பின்னர் மீண்டும் ஆகஸ்ட் 1840இல் சில கூலிப்படைகளுடன் நாடு திரும்பினான். இம்முறை அவன் கைது செய்யப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 1846ஆம் ஆண்டு அவன் சிறையிலிருந்து தப்பி இங்கிலாந்து சவுத்போர்ட் நகருக்கு குடியேறினான். அங்கு கட்டிட தொழிலாளி போல வேடமணிந்து வாழ்ந்தான். ஒரு மாதத்தின் பின்னர் அவனது தந்தை இறக்கவே பிரான்சின் முடிக்கு நேரடி வாரிசானான். பிரெஞ்சு பேரரசர் 3ஆம் நெப்போலியன் பதவியிலிருந்து அகற்றப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. சால்வடோர் கேர்மோ அயந்தே என்பவர் சிலி நாட்டு மார்க்சிய அரசியல்வாதியும் மருத்துவருமாவார். லத்தீன் அமெரிக்க நாடொன்றில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட முதலாவது மார்க்சிய அரசு தலைவர் என இவர் அறியப்படுகிறார். சிலி என்பது தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு நாடு ஆகும். இதன் கிழக்கே அர்ஜென்டினா அமைந்துள்ளது. ஏறத்தாழ 40 ஆண்டுகள் சிலி நாட்டின் அரசியலில் ஈடுபட்டிருந்த அலன்டே சமத்துவ கட்சியின் உறுப்பினராகவும் மேலவை உறுப்பினராகவும் அமைச்சரவை உறுப்பினராகவும் இருந்தவர். 1952, 1958, 1964 அரசு தலைவர் தேர்தல்களில் இவர் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். 1970ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று அரசு தலைவரானார். இவருடைய ஆட்சி காலத்தில் தொழிற்துறைகளை தேசியமயமாக்கும் கொள்கையை கடைபிடித்தார். இதனால் நாட்டில் அரசியல் குழப்ப நிலை தோன்றியது. தேர்தலில் இவருக்கு ஆதரவாக இருந்த கிறிஸ்துவ ஜனநாயகவாதிகள் உட்பட பல நடுத்தர இடதுசாரி கட்சிகள் இவரது ஆட்சியை அரசியல் அமைப்புக்கு முரணானதென கூறி ஆட்சி கலைப்புக்கு ஆதரவாக குரல் கொடுத்தன. 1973 செப்டம்பர் 11இல் இராணுவம் நடத்திய ஆட்சி கவிழ்ப்பில் அலன்டேயின் பதவி பறிக்கப்பட்டது. அரசு தலைவர் மாளிகையை இராணுவம் சுற்றி வளைத்த போதிலும் தான் பதவியை துறக்கப் போவதில்லை என அலன்டே சூளுரைத்தார். அதே நாளில் அவர் மர்மமான முறையில் இறந்தார். அலன்டே பதவியில் இருந்து அகற்றப்பட்டதை அடுத்து இராணுவ தலைவர் ஆகுஸ்தோ பினாச்சே ஆட்சியை கைப்பற்றி நாட்டை 1973ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை இராணுவ ஆட்சியில் வைத்திருந்தார். சிலியின் 41 ஆண்டுகள் ஜனநாயக ஆட்சி இதனால் முடிவுக்கு வந்தது. அலன்டே தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக இராணுவம் அறிவித்தது. சிலியின் காங்கிரஸை கலைத்த பினாச்சி அலன்டேயின் ஆதரவாளர்களை கைது செய்து ஆயிரக்கணக்கானோரை படுகொலை செய்தார்.
அலன்டேயின் ஆட்சியில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஓர்லாண்டோ லாடெலியர், பிரதி அரசு தலைவர் கார்லோஸ் பிராட்சு ஆகியோர் படுகொலை செய்யப்பட்டனர். சால்வட்டோர் அயந்தே சிலியின் அரசு தலைவரான தினம் வரலாற்றில் இன்று. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சமாதானத்துக்காக நோபல் பரிசு பெற்ற அறிஞர். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் மெய்யறிவாளராகவும் மருத்துவராகவும் மதபோதகராகவும் தொண்டூழியம் செய்த மனித நேயராகவும் விளங்கினார். தம் வாழ்வின் இறுதி வரை அணுகுண்டு தயாரிப்பு, சோதனைகள், அணு ஆயுதங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்தார். சமயம், இசை, கல்வி ஆகியவற்றில் பல தலைமுறைகளாக சிறந்து விளங்கிய குடும்பத்தில் பிறந்தார். தமது 18வது வயதில் பாரிசு நகரில் வல்லுநர்களிடம் முறையாக இசை பயின்றார். 1893ஆம் ஆண்டில் ஸ்ட்ராஸ்பர்க் பல்கலைக்கழகத்தில் வேதாகம கல்வியை கற்று முனைவர் பட்டம் பெற்றார். 1894ஆம் ஆண்டு படையில் சேர்ந்து பணியாற்றினார். 1898ஆம் ஆண்டு பாரிசு நகருக்கு சென்று காண்ட் தத்துவத்தை படித்து பட்டம் பெற்றார். தத்துவம், இசை, கிறிஸ்துவ சமயம் ஆகிய 3 துறைகளிலும் முனைவர் பட்டம் பெற்றார். 7 ஆண்டு காலம் மீண்டும் படித்து மருத்துவ துறையிலும் டாக்டர் பட்டம் பெற்றார். அதோடு மட்டுமின்றி வெப்ப பகுதிகளில் நிலவுகின்ற நோய்களை குணப்படுத்தும் முறைகளையும் பாரிசுக்கு சென்று கற்றுக்கொண்டார். தமது 37ஆம் அகவையில் கெலன் ஃப்ரெச்சல் என்னும் தொண்டுள்ளம் கொண்ட பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். 1911ஆம் ஆண்டில் மருத்துவ படிப்பை முடித்த ஸ்வைட்சர் கல்வியறிவு இல்லாமல் வறுமையிலும் கடும் நோயிலும் பாடிய ஆப்பிரிக்க நாட்டு ஆதிவாசிகளுக்கு மருத்துவ பணிபுரிய லாம்பர்னே என்னும் ஊருக்கு செல்ல தீர்மானித்தார். நண்பர்களும் உறவினர்களும் இம்முடிவை எதிர்த்து அவரை தடுக்க முயன்றார்கள். ஸ்வைட்சர் அவர்களின் அறிவுரையை செவி மடுக்காமல் லாம்பர்னேயில் காட்டுப்பகுதியில் மரங்களால் கட்டப்பட்ட கட்டிடத்தில் சிறிய அளவில் மருத்துவமனையை அமைத்து நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தார். நச்சு காய்ச்சல், தொழுநோய், பூச்சிக்கடி ஆகியவற்றால் அங்கு வாழ்ந்த நீக்ரோ இன மக்களுக்கு சிகிச்சை அளித்தார். ஸ்வைட்சர் ஒரு ஜெர்மானியர் என்பதாலும் அந்த காலகட்டத்தில் முதல் உலகப் போரினால் ஜெர்மனிக்கும் பிரான்சுக்கும் பகைமை இருந்ததாலும் பிரெஞ்சு அரசு அவரை வீட்டுக்காவலில் வைத்தது. அவர் செய்த மருத்துவ பணிக்கு இடையூறு செய்தது. போதிய நிதி வசதியும் மருந்துகளும் மருத்துவ கருவிகளும் இல்லாததால் தம் சொற்பொழிவுகள் வாயிலாக கிறிஸ்துவ சமய பணியாற்ற பல நாடுகளுக்கு பயணம் செய்தார். அப்பயணத்தில் கிடைத்த பணத்தையும் பொருள்களையும் கொண்டு லாபர்னேயில் உள்ள மருத்துவமனையை நடத்தி விரிவாக்கினார். மனிதநேயத்துடன் இவர் ஆற்றிய 40 ஆண்டுகள மருத்துவ தொண்டை போற்றி பாராட்டி நோபல் பரிசு 1952இல் வழங்கப்பட்டது. பிறருக்கு எவ்வாறு தொண்டு செய்ய முடியும் என்பதை அறிந்தவர்களே உண்மையான மகிழ்ச்சியை அடைவார்கள். வாழுகின்ற அனைத்து உயிர்களிடமும் பரிவும் அன்பும் காட்டாதவர்கள் அமைதியை காண முடியாது. மனிதன் மனித இன முழுமைக்கும் சொந்தமானவர். ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கடமைப்பட்டவராவர். நம்மை நாமே எண்ணி பார்க்கும் போதுதான் நம் உயிரின் விலையில்லா மதிப்பையும் வாழ்க்கையின் நோக்கத்தையும் உணர முடிகிறது. இச்சிந்தனையின் விளைவு பெற உயிர்களை மதிக்க தோன்றும், பிறரை நேசிக்க தோன்றும், எல்லாரும் சமம் ஓர் நிறை என்று கருத தோன்றும். மேற்கத்திய நாகரிகம் ஒழுக்கத்தை பின்பற்றாமல் அழிந்து வருவதாக ஸ்வைட்சர் வருந்தினார். திருக்குறளுக்கு இணையான ஒரு அறநெறி நூல் உலகிலேயே இல்லை என்று கூறினார். அவர் புலால் உணவை மறுத்து காய்கறி உணவை சாப்பிட்டார். அவருக்கு பிராங்க்ஃபர்ட் கோத்தை பரிசு வழங்கப்பட்டது. பல்வேறு பல்கலைக்கழகங்களில் கௌரவ பட்டங்கள் வழங்கப்பட்டன. நோபல் பரிசும் அவருக்கு வழங்கப்பட்டது. 1,00,000 டென்மார்க்கிற்கு குரோனர் சானிங் பரிசு வழங்கப்பட்டது. ஆல்பர்ட் ஸ்வைட்சர் தமது 90வது அகவையில் ஆப்பிரிக்க நாட்டில் தாம் கட்டி பராமரித்த மருத்துவமனையில் காலமானார். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் இறந்த தினம் வரலாற்றில் இன்று.